சாரி தெரியலையே. பணம் தேவையில்ல இல்லையே. இல்லையா? செலவெல்லாம் பண்றது இல்ல. அப்ப எனக்கு அறிவில்லை சொல்றீங்களா? உங்க பேரு? ரெஜிஷா. ரபிஷா? ரெஜிஷா. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. பேரே அழகா இருக்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி பேரும் அழகா இருக்கு. உங்க பேருக்கு என்ன அர்த்தம்? போலீஸ கூப்பிட வேண்டாம். சாரி தெரியலங்க. எங்க அப்பா அம்மா வச்சாங்க, நானும் வச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். நீங்க அர்த்தமா என்ன கேட்க கூடாது அப்படிங்கிற கரெக்டா சொன்னாங்க. என்ன படிக்கிறீங்க? படிக்கல, ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க்கு? நான் டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் பா, அது சிரிச்சு பேசும்போதே தெரிய வேண்டாமா டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். நம்ம டாக்டர் தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம கேட்குற கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகேயா? இப்போ வந்து ஒரு ஆளு கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் போட்டிருக்காரு, கருப்பு கலர் வாட்ச், கருப்பு கலர் கண்ணாடி. அவரும் ஓரளவு கருப்பா இருக்காரு. அவர் ரோடு கிராஸ் பண்றாரு. ரோடு கிராஸ் பண்ணது அவருக்கு ஆப்போசிட்ல கருப்பு கலர் கார் வருது. அந்த காரு ஹெட்லைட் இல்ல, அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இல்ல. அப்போ ஒரு 12 மணி இருக்கும் வச்சுங்களா. அந்த டைம்ல கரெக்டா கார் அவர் பக்கத்துல வந்து பிரேக் அடிச்சுட்டு எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரியலையே. சும்மா யோசிங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்டா. கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த டிரைவர் கரெக்டா பிரேக் அடிச்சிட்டாரு. எப்படி? தெரியலையா? இப்பதான் உங்களை பத்தி பெருமையாக சொல்லியிருக்கேன். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? டாக்டரு கண்டிப்பா நாலேஜ் பர்சனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பாத்துருப்பானா இருக்கும், மேபி. எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதுதான் கேள்வியே வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது தான். என்னவா இருக்கும்? எக்ஸாம்ல கூட இவ்வளவு கஷ்டமா கேள்வி கேட்டது இல்ல. இவ்வளவு கஷ்டமா கேக்குறீங்க. யோசிங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பிளாங்கால இருக்கு. நான் கடைசியா இப்படி யோசிச்சது எக்ஸாம் எழுத மட்டும்தான். நீங்க என்ன இப்ப யோசிக்க வைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. அவ்வளவுதான். தெரியல, விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க எப்படி கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் போலாமா? ஐயோ, மீண்டுமா கேளுங்க. அது ஈஸியா கேளுங்க. சின்ன கொஸ்டின் கேட்கலாம். சரி, ஓகே. கொஞ்சம் ஈஸியாவே கேட்போம் உங்களுக்காக. அதாவது 3 பில்டிங் இருந்துட்டு இருக்கு. ஒரு பில்டிங்ல மக்கள் பீப்புள்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பில்டிங்ல ஃபுல்லா பணம். அது வந்து பணம். இன்னொரு பில்டிங்ல வந்து ஃபுல்லா டாக்குமெண்ட், நம்ம இந்தியாவோட கல்ச்சர் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆம்புலன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் எந்த தீயை அணைச்சி அதுக்கு காப்பாற்றுவாங்க? மக்களா, டாக்குமெண்ட்ஸா, பணமா? எது முக்கியம்? கவர்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் முக்கியம். வேற யார் வருவா? நெக்ஸ்ட் பீப்பிள்ஸ். டாக்டரா இருந்துட்டு எனக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியம். எனக்கு சொல்லல, நான் கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்க காப்பாத்துவாங்க. டாக்குமெண்ட்ஸ் தான். நானா பீப்பிள்ஸ் தான். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நீங்க தான் பீப்பிள்ஸ் தான் காப்பாத்தீங்களா? சோ அந்த பணம் தேவையில்ல. மறுபடியும் அச்சடிச்சுக்கலாம். வரும். இன்னைக்கு 3 நாளைக்கு வருங்க. ஐயோ, கொஸ்டினை மறுபடியும் சொல்றேன். ஐயோ, மீண்டுமா நல்லா புரிஞ்சுக்குங்க, சரியா? உங்களை ரொம்ப நம்பிருந்தேன். நீங்க நாலேஜ் பர்சன் எப்படி இருந்தாலும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. அதாவது 3 பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பில்டிங்ல மக்கள் இருக்காங்க, எரிஞ்சு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பில்டிங்ல பணம் இருக்குது, ஸோ நிறைய மணி இருக்குது. இன்னொரு பில்டிங்ல நம்ம நாட்டோடைய கல்ச்சர் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ வந்து ஆம்புலன்ஸ் வரும்போது எந்த தீயை அணைச்சி எதை காப்பாற்றுவாங்க? மக்களை தான் காப்பாற்றுவாங்க. எது வேணா இருந்தாலும் மக்களை தான் காப்பாற்றுவாங்க. ஏன் மக்களை காப்பாற்றணும்? எந்த தீயை அணைப்பாங்க? மக்களை காப்பாத்தினாலே கல்ச்சர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாமே. அவங்கள்ட்ட கேட்டு மறுபடியும் எழுதிங்களா? இதுதான். அதாவது டாக்டர் படம் பார்த்திருக்கீங்களா? இல்லையா? சரி, இந்த டைலாக்ஸ் வேணா உங்களுக்கு ஏதாவது தோணுமா? அழகு இருந்தா அறிவு இருக்காது. ஏம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? அப்ப எனக்கு அறிவில்லை சொல்றீங்களா? நீங்க பார்த்தா அப்படிதான் சொல்லுங்க. இந்த கொஸ்டினை மறுபடியும் சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க, சரியா? 3 பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பில்டிங்ல மக்கள் இருக்காங்க, ஒரு பில்டிங்ல பணம் இருக்குது, இன்னொரு பில்டிங்ல நம்ம இந்திய நாட்டோடைய கல்ச்சர் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ ஆம்புலன்ஸ் வரும்போது எந்த தீயை முதல்ல அணைப்பாங்க? ஆம்புலன்ஸ் எப்படி தீயை அணைக்கும்? அதானே இதைத்தான் நீங்க முதல்ல சொல்லணும். அத இவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதானே
என்ன நீங்க ஓகே, நீங்க அழகா இருக்கிறதுக்கு ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்றீங்க? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. செலவெல்லாம் பண்றது இல்ல. அழகா நேச்சுரலாவே நான் அழகா தாங்க இருக்கேன். பேர் வச்சதுதான் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, ஆனா நான் அழகா தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு இல்ல, செலவு பண்றது இல்ல. செலவு பண்றது நேச்சுரலே அழகு தாங்க இருக்கு. யாரோ சொல்லியிருக்காங்களா இப்படி நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு? சொல்லிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. இங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா? அவங்க ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்க, நீ எவ்வளவு செலவு பண்ற, எப்படி இந்த மெயின்டைன், ஏதாவது பொண்ணுங்க சொல்லிருக்காங்களா, டேய் எப்படி இவ்வளவு அழகா இருக்க, எப்படி இந்த மெயின்டைன் பண்ற கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து டிப்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? ஆமா, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்கன்னு சொல்றீங்களா? ரொம்ப தண்ணி குடிங்க. ரொம்ப தண்ணி குடிச்சா அழகா ஏறலாமா? அப்படி இல்ல, தண்ணி தானே முக்கியம். ஹைட்ரேஷன் தானே முக்கியம். அதுலதான் வேற ஒண்ணும் வர போறது இல்ல. வேற எதுவும் வர போறது இல்ல. ஓகேயா, சரி. நீங்க டென்டல்னால நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பல் சம்பந்தமான சில குறிப்புகள் சொல்லுங்க. பல் வலிக்காம இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு? பல்லு வலிக்காம இருக்கணும் அப்படின்னா செக்கப் போகணும். 6 months கண்டிப்பா. 6 months ஒருக்கா, 6 monthsல ஒருக்கா. அப்ப இயர்லி ட்வைஸ் போகணும். அப்படி ட்வைஸ் போக முடியாட்டாலும் ஒரு வருஷத்துல ஒருக்காவது செக்அப் கண்டிப்பா போகணும். இதேதான் 3 தடவை சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட் வாங்க. வந்து அந்த ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம்னா பிரஷ் பண்ணிக்கணும். கண்டிப்பா சாப்பிட்ட உடனே பிரஷ் வச்சுக்கணும். எப்பவும் பாக்கெட்ல வச்சு ஃபுட் சாப்பிட்டா நம்ம பல்லுல கடிச்சு சாப்பிடும்போது எதனா ஒட்டி பிடிக்குது அப்படி நமக்கு ஃபுட் தெரிஞ்சா பிரஷ் பண்ணிட்டு தூங்கணும். பிரஷ் பண்ணிட்டு தூங்கணும். சாப்பிட்ட உடனே பல்லு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம்னா பிரஷ் பண்ணிட்டு தூங்கணும். வேற பல்லு இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். பல்லு இல்லனா இல்ல, ஒரு பல்லு நமக்கு எடுத்துட்டோம் இல்ல விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இதை வந்து ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப அவசியம். அப்படி அது ஒரு ஓரமா தான் இருந்துட்டு இல்ல ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ மேல ஒரு பல் நமக்கு விழுந்துருச்சு இல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் பக்கத்துல உள்ள பல்லெல்லாம் வந்து அது சரிஞ்சு அதை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்பேஸ அப்படி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கீழே உள்ள பல்லு என்ன பண்ணும், மேல ஸ்பேஸ் இருக்குன்னு கொஞ்சம் மேல எலும்ப ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம வாயில உள்ள அரேஞ்ச்மெண்ட் மொத்தம் மாறிடும். பல்ல அரேஞ்ச்மெண்ட் மாறிட்டு அப்ப அவருக்கு பிரச்சனையா தெரியாது. அப்படி மாறும்போது நிறைய இடம் இருக்கு. இப்போ ஒரு பல்லு எடுத்தா நிறைய இடம், அந்த இடத்துல நம்ம சாப்பிடுறது எல்லாமே அடைய ஆரம்பிக்கும். பக்கத்துல உள்ள பல்லு பாதிக்கும். அதுவும் சொத்த, அப்புறம் அதுவும் ரொம்ப டேமேஜ் ஆகும். திருப்பி அதை மொத்தமா எடுத்துருவீங்க எல்லாத்தையும், அப்புறம் பல்லு செட்டு தான். அதாவது நான் இந்த மாதிரி ஃபன் கொஸ்டின் கேட்கும் போதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி பதில் சொல்லுவேன். ஆனா நான் டாக்டரை மட்டும் மாறிட்டேன் வச்சுங்களேன், அவ்வளவுதான். என்னை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் சார்பா இந்த டென்டிஸ்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ.